ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களோட அம்மாவான ஷோபா மேம் கொடுத்த அந்த தகவல் தான் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய செம்ம ஹாப்பி நியூஸாக மாறி இருக்கு. ஷோபா மேம் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் எப்படியும் சீக்கிரம் விட மாட்டோம், என் மருமகள் எப்பயும் எங்கள் கூட தான் இருப்பா, அவள் எங்கள் மருமகள் மாதிரியே நடந்துக்கிட்டதில்லை, என்னோட மகள் மாதிரியே தான் இருந்துக்கிட்டா, எங்கள்கிட்ட அவ்வளோ பாசத்தை கொடுத்தா, அதனால் நாங்கள் சீக்கிரம் அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. அப்போது விவாகரத்தாக விட மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தான் போகிறாங்க, அதுக்கேற்ற மாரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஷோபா மேமும் எஸ்சிஎஸ்சியும் அதுதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் சங்கீதா அவர்கள் சடனாக ஒரு கோரிக்கையை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சாங்க. நான் விஜய் அவர்களை விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் உண்மைதானா இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையால் அப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஆனால் அதுக்கு சரியான ஆதாரங்களையும் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் அரசியலில் ஈடுபட்டு முதலமைச்சர் பதவியும் ஏற்றுட்டாரு. அண்ட் இப்போ முதலமைச்சராகவும் இருக்காரு. இப்படி இருக்க இந்த நேரத்தில் கடந்த ஜூன் மாதம் இவங்களுக்கான அந்த விசாரணை வந்தது. பட் அவங்க நேரில் ஆஜராகாத காரணத்தினால ஆகஸ்ட் மாதம் ஒத்தி வச்சுட்டாங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக விசாரணைக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்தாகணும் அப்படின்னு கோர்ட்டில் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நேரில் வந்தால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, இன்னமும் விவாகரத்தில் தான் உறுதியாக இருக்காங்களா இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடிவு எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துருந்த நேரத்தில் ஷோபா மேம் அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறாங்க, கண்டிப்பாக நாங்கள் அப்படி விட மாட்டோம், என்னோட மகன் இப்போ முதலமைச்சர் ஆகிட்டான், அவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அந்த விஷயம்லாம் நடந்தால் கண்டிப்பாக அது அவன் பேருக்கு மிகப்பெரிய களங்கமாகிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சங்கீதா அவர்களும் அதே முடிவு தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.